கொரோனா ஜனங்களை தேவனண்டை சேர்க்கிறது சொல்லி பார்த்தாலே தெரியுது. கொரோனா வந்தப்பதான் ஒழுங்கா பைபிள் வாசிட்டு இருக்காங்க. ஆமா, அது வேற இந்த ஆட்கள்லாம் சுத்திட்டு இருக்க ஆட்கள். அந்த அணியிலே ஸ்டாலின் ஜோ, ஜெகதீஷ், வின்ஸ்ராஜ் ஆகிய மூவரும் கொரோனா ஜனங்களை தேவனண்டை சேர்த்தது என்று பேச வந்திருக்கிறார். சரி, யார் பேசுறதுலதான் உண்மை இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். முதலாவது பெண்கள் அணியிலிருந்து பேச வருகிறாங்க. பெண்கள் அணியிலிருந்து பேச இருக்கிறாங்க. எனக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கேர்ள்ஸ். ஸ்டெஃபி தான் ஆரம்பிக்கலாம். இங்கதான் ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கு. சரி, ஓகே. கொரோனா ஜனங்களை தேவனை விட்டு பிரிக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்றதுக்காக பெண்கள் அணியிலிருந்து அணிலா வர்றாங்க. கைத்தட்டி எல்லாரும். இப்போ நான் எந்த பக்கத்துல நிக்கிறேன்னா, கிறிஸ்தவர்களை கொரோனா வந்து கிறிஸ்தவ விட்டு பிரிச்சிச்சு அப்படின்ற பக்கத்துல நிக்கிறேன். ஸோ என்னன்னா, பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள் அப்படின்றது வசனம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கொரோனா வந்து ஜனங்களை வந்து தேவனோட பிரிச்சிச்சு அப்படின்றத எதனால உறுதிப்படுத்தி சொல்றேன்னா, இந்த கொரோனா காலத்துல எல்லாம் சண்டே சர்வீஸ் எல்லாருமே வீட்டுல பண்ணீங்க. எத்தனை பேர் கரெக்டா பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, அவங்க வந்து பிரேயர் வந்து நடத்துவாங்களாம். ஸ்டார்டிங்ல வந்து அவங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுவாங்களாம், ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களாம். போட்டுட்டு உட்காந்து ஒரு போட்டோ எடுப்பாங்களாம். போட்டோ எடுத்துட்டு பாஸ்டருக்கு சென்ட் பண்ணிடுவாங்களாம். குரூப்ல சென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் சிலவங்க மாத்திடுவாங்க, சிலவங்க அப்படியே உட்காந்துட்டு இந்த குடும்ப தலைவி அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க அப்பதான் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாட்டு நடந்துட்டு இடையில, மக்களே நீ பாடு, நான் வெளியில போயிட்டு சமையலுக்கான அந்த அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில போயிட்டு அவங்க வந்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. இதுல எங்க தேவன் வந்து மகிமைப்படுறாரு, இதுல எங்க தேவனை வந்து அவங்க தேவனுக்குள்ளாக சேர்த்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுல தேவன்ல விட்டு அவங்க பிரிச்சாங்க. சண்டே சர்வீஸ்ல இருக்கும்போது, சர்ச்சில் இருக்கும்போது, கொரோனாக்கு முன்னாடியான காலத்துல வந்து அவங்க இந்த மாதிரி ஓடி சமையல் அறையில போய் அடுப்பு ஆஃப் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா வந்து இந்த கொரோனா வந்தனால தானே வீட்டுல எல்லாம் பிரேயர் நடந்துச்சு. அதனாலதானே இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க. இதுல வேற பாதி பிள்ளைங்க வந்து சர்ச்சில் கஷ்டப்பட்டு அடம் பிடிச்சு அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க கொரோனா டைம்ல. ஆனா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல தானே இருக்காங்க. யாரா பார்க்க போறா? அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க தனி உலகத்துக்கு போயிட்டாங்க. தனியா மொபைல் நோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. இதன் மூலம் எனக்கு என்ன தோணுதுன்னா, கொரோனா வந்து ஜனங்களை வந்து தேவன் விட்டு பிரிச்சுச்சுன்றதை நான் உறுதியா சொல்றேன். இதன் மூலம் ரொம்ப அனுபவத்துக்கு போட்டோவெல்லாம் எடுத்து சொன்ன மாதிரி இருக்கு. எனக்கு தெரியுமாமா, சிலர் அனுப்புற போட்டோவே திரும்பியே அனுப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரம். இது பெரிய கிடையாது. கொரோனா வந்ததே வந்துச்சு. ஆராதனைனா வீட்டுல நடக்கட்டும்னு வச்சாங்க. போட்டோ வேற பாஸ்ட் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. இது சிலர் ட்ரெஸ்ஸை மாத்தி ஒரே நாள்லயே 3 போட்டோ எடுத்துட்டு அப்பப்போ அனுப்பி வைக்கிற கூட்டம் தான் இருக்குது. என்ன செய்ய, ஆராதனைங்கிற பேர்ல வீட்டுல இப்படி எல்லாம் கூத்து நடக்குது. ஆண்டவர் அவங்களை இணைக்கல, இடிக்கதான் செஞ்சிருக்குன்னு பேசியிருக்காங்க. ஆனா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மறு அணையில இருந்து பேச வராங்க. ஸ்டாலின் ஜோ, கை தட்டி வரவேற்போம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சபை போதகர் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் அணில் விசுவாசியர் அவர்களுக்கும், எங்கள் எதிர்கட்சியாக இருக்க கொரோனா தேவனிடத்திலிருந்து சபை விசுவாசங்களை பிரித்தது என்று பேச வந்திருக்கிற சகோதரிகளுக்கும் என் இரவு வணக்கத்தை கூறுகிறேன். இந்த சகோதரி சொன்னாங்க, சபை ஆராதனையை வந்து வீட்டில் நடக்கும் போது சும்மா போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. வெறும் போட்டோ மட்டும் அனுப்பல, மெசேஜோட குறிப்பெடுத்து அனுப்பி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி வந்து ஆன்லைன் மூலமாக ஆராதனை நடக்குது. சோசியல் மீடியா நிறைய இணையதளத்துல வந்து ஆராதனை நடக்குது. இந்த
பார்த்து நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இது எக்ஸாம்பிளுக்காக நம்ம சபையிலேயே 2 விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு புதுசாக சபையில் சேர்க்கப்பட்டு ஞானஸ்தானமே பெற்றுக் கொண்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? பல குடும்பங்கள்ல வந்து குடும்ப ஜெபம் இல்லாம இருந்து அநேக குடும்பங்கள்ல இந்த கொரோனா காலத்தினால குடும்ப ஜெபம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாம இந்த லாக்டவுன் டைம்ல வந்து அநேக விசுவாசிகள் வந்து டைம் இல்லைன்னு சொல்லி வேதம் வாசிக்கிறதுல நிறைய குறைவா இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் டைம்ல வந்து வேதம் வாசிக்கிறதுல நிறைய விசுவாசிகள் பெருகினாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய இதை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக கொரோனா வந்ததுனால நாங்க கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சு போகல, ஆண்டவரை உண்மையா நாங்க தேடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பக்கத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. உண்மையிலேயே அநேகருடைய வாழ்க்கையில கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, குடும்ப ஜெபம்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமே, நிறைய ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொன்னாங்க, கொரோனா வந்து என் வீட்டில் புருஷன் வீட்டிலே இருக்கிறது ரொம்ப நல்லது, துவைச்சு துணி காய போட்டுட்டு இருக்காரு. இது இல்லை, இப்போ ஒழுங்கா ஜெபம் நடக்குன்னு அவர் சொன்னார். அதுதான் பெரிய சந்தோஷம். மெய்யாகவே அந்த கொரோனா நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆன்லைன்ல நிறைய ஜெபங்கள் இவைகள் நடந்து அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. நம்ம மத்தியில கூட இருக்கிறார் பிரதர் ரதீஷ், கை வைக்கிறார் பாருங்க. அவர் இந்த கொரோனா நாட்கள்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சியினால நம்ம சர்ச்சில் குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்து குடும்பத்துல அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியினால இந்த கோவிட்-19 பாதிப்புல அவர் இயேசுவண்டை வந்தவர்ங்கிறதுக்கு ஸ்டாலின் ஜோ சொன்னதுக்கு நமக்கு முன்னாலே ஒரு சாட்சி இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் சகோதரிகள் சொல்றாங்க, இல்ல பாஸ்டர் இவங்கெல்லாம் எத்தனை சொன்னாலும் நாங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி பேச வர்றாங்க. அபிலா இப்பொழுது வந்து தன்னுடைய கருத்தை சொல்வார். எல்லாருக்கும் தட்டி வரவேற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரோனா வந்து ஜனங்களை தேவனிடமிருந்து பிரித்ததுன்னு பக்கத்தில் நான் பேச வந்திருக்கேன். இங்கே அனைவரையும் நான் வந்து வரவேற்கிறேன். நம்ம சகோதரர் சொன்னாங்க, கொரோனா காலத்தில் வந்து ஆன்லைன் அண்ட் வீட்டில் வந்து ப்ரேயர் நடந்தனால தான் நிறைய பேர் குறிப்பெழுது ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் உண்மையாக பிரசங்கத்தை கேட்டு குறிப்பெடுத்து அனுப்புனாங்கன்னு தெரியுமா? அம்மா அப்பா எழுதுனதை பார்த்து அனுப்புற பிள்ளைங்க இருக்காங்க, அடுத்தவங்க அனுப்புறதை பார்த்து எழுதுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தவங்க அனுப்புறது அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, தனியாக தான் அனுப்புவாங்க. இப்போ பிள்ளைங்களும் குடும்ப ஆராதனைனா குடும்பமா வந்துட்டு கவனிப்பாங்க. ஆனா பாஸ்டர் வந்து கண்டிப்பா மெசேஜை போட்டோ எடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் வந்து அனுப்புறவங்க போட்டோ வேற கொடுத்து சூப்பரா எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. இது நிமித்தமா பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம அம்மா அப்பாவை மெசேஜ் கேட்கலாம்னு பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா எழுதிருப்பாங்களான்னு பார்த்து அப்படியே கடை எழுதி போட்டோ எடுத்து அனுப்பிடுறது. நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆன்லைன்ல டிவி பார்த்தனால பல பேர் வந்து ரெட்ஷிப்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சர்ச்சில் கூட ஒரு சாட்சி இருக்குது, 2 பேர் தான் வந்தாங்க. எத்தனை பேர் ஆன்லைன்ல டிவி பார்த்துருப்பாங்க? நம்ம சபையில இருந்து கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, மற்ற பேர் ரட்சிக்கப்படாதவங்க கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நம்ம சபையில எத்தனை ஆத்துமாக்கள் நிரம்பி இருக்கணும், கொரோனா காலம் சேர்த்துருந்துருந்தா. அதனால கொரோனா வந்து தேவனிடம் ஜனங்களை சேர்க்கலைன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சபை அப்படின்னு நிரம்பி வழிச்சிருக்கணும். அப்புறமா வந்து ஃபேமிலி ப்ரேயர் நடந்துச்சுன்னு சொன்னாரு. அது எல்லாரும் வீட்டில் இருந்தனால அப்படின்னு. வீட்டில் எல்லாரும் இருந்தனாலேயே எத்தனை குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னு தெரியுமா? அந்த காலத்துல தான் நிறைய கேசஸ் அதிகமாச்சு, நியூஸ்லயே நம்ம கேட்டோம். உண்மையிலே அப்படிதான். நிறைய ஆம்பளைங்களுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். வெளியே போனா போலீஸ் அடிக்கும், வீட்டில் இருந்தா மனைவி அடிக்கும். பைபிள் ரீடிங் பெருகிச்சோன்னாங்க. சரி, பெருகி இருக்கலாம். ஆனாலும் சில பேர் அந்த டைம்ல பைபிள் ரீடிங் பண்றதுக்கு பதிலா போனுக்கு அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட நிறைய சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னாங்க, அக்கா எனக்கு போனுனா என்னன்னே தெரியாம இருந்துக்கா, இந்த கொரோனா வந்தது, லாக்டவுன் வந்தது, என்ன பண்றதுனே தெரியல, ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒண்ணு வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே காரணமா சொல்லி வீட்டுல நல்லா சண்டை போட்டு போன் வாங்கியாச்சு. 2 நாள் படிச்சாங்க, மும்முரமா ஏதோ படிக்கிறேன்ற பேர்ல. அதுவும் படிச்சாங்களான்னு தெரியல.
துப்பாக்கின்றாங்க, அதுன்றாங்க, இடின்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இதுல எங்க கொரோனா ஜனங்களை சேர்த்துச்சுன்னு எனக்கு புரியல. போனே தெரியாத பிள்ளைங்களை கூட போன தெரிய வச்சதுதான் கொரோனா. அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சு சண்டே சர்வீஸ்க்கு நான் வரேன். ஸ்டார்டிங்ல வந்து சர்வீஸ் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் எப்போ வைப்பாங்கன்னு ஆர்வமா நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இருந்திருக்கலாம். சண்டே சர்வீஸ் 1 hour வச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு நாங்க எழுதிருந்தனால தெரியும். பாதி பேரை காணும். சரி, கொரோனாக்கு பயந்து வராம இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட போக நிறைய பேர் வந்துட்டாங்க. அதே கிறிஸ்துவோட அவங்க நெருங்கி இருந்திருந்தால் கொரோனாவை ஒரு இது கூட மைண்ட் பண்ணாம அவங்க ஆராதனைக்கு வந்திருக்கலாம். சரி, 1 hour சர்வீஸ் ஓகே, அதுல ஏதோ கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க. அடுத்து 3 hour சர்வீஸ் வச்சாங்க. வருஷம்னா பல பேருக்கு துக்கம். யாப்பா 3 hour சர்வீஸ் வச்சாங்க. 1 hour வச்சப்ப ஜாலியா இருக்கு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, உட்கார்ந்ததும் தெரியல, எதுவும் தெரியல. வந்தோமா, உட்கார்ந்தோமா, போனோமான்னு இருந்துச்சு. 3 hour வச்சுட்டாரு. இதுல சண்டே கிளாஸ்ன்றாங்க, இருந்துக்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து துக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. எதுக்காக 3 hour சர்வீஸ்க்கு துக்கப்படணும்னு கேட்கறேன். கொரோனா தான் ஜனங்களை தேவனோட சேர்த்துச்சுல. அப்படின்னா 3 hours வேற 4 hour 5 hour கூட்டி கேட்டிருக்கணும். உண்மையிலே அதான் நடந்திருக்கும். அப்புறம் இடக்கூட்டத்துல நடக்கிறத சொல்றேன் நான். முன்னாடி வந்தவங்க தான் வர்றாங்க. வந்த பல பேரையும் காணும். இப்ப கொரோனான்ற ரீசனை சொல்லி தப்பிச்சிட்டாங்க. எந்ததுக்காக அதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னு தெரியல. இப்ப தந்தவங்களையும் காணும் பல பேரை. இதுல எந்த கொரோனா வந்து ஜனங்களை தேவனோட சேர்த்துச்சுன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம நிறைய குடும்பங்கள்ல வந்து கிஃப்ட் நடத்துறாங்க. நம்ம சண்டே கிளாஸ் டீம் நிறைய பிள்ளைங்க அப்படி பேர் பார்க்கலாம். அப்படின்னு பெரிய லிஸ்டா வரும். சண்டே கிளாஸ் வராத பிள்ளைங்க கூட பயங்கரமா அவங்க பேரெல்லாம் வந்துருந்துச்சு. கிராஃப்ட் சேர்ந்து எல்லாம் இன்ட்ரெஸ்டா பயங்கரமா அப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே இருக்கும். அப்படியே குரூப் ஃபுல்லா அவங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும். இதுல எத்தனை பேரு கிஃப்ட்டுக்கு வந்து அவங்களா பார்த்து அந்த 1 word கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலே கிஃப்ட் எதுக்காகனா வாட்ஸ்அப்ல பேரு போடுறதுக்காகவோ நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவோ இல்லை. பைபிள பிள்ளைங்க டெய்லி ரீட் பண்ணணும், ஒரு ரெகுலாரிட்டி கொண்டு வரதுக்காக மட்டும்தான் கிஃப்ட் வச்சாங்க. ஆனா எத்தனை பிள்ளைங்க வாசிச்சு ஆன்சர் எழுதினாங்கன்னு எனக்கு தெரியல. சில பிள்ளைங்க எழுதலன்னு நான் கேள்விப்பட்டேன். சில பிள்ளைகளுக்கு வந்து அம்மாவை அட்மிஷன் போட்டாங்க, அக்காங்க கூட எழுதினாங்க. சிலருக்கு ஆப் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நான் வந்து முடிக்கிறேன். கொரோனா வந்து இதன் மூலமா தேவனை விட்டு ஜனங்களை பிரிச்சுட்டு உறுதியா சொல்றேன். எந்த விதத்திலையும் சேர்க்கல. கொரோனா வரணுனால சபைக்கு வந்தவங்கலாம் நல்லா ஒழுங்கா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா நாட்கள்ல ஆராதனைலாம் நிறுத்தின அப்புறம் திரும்ப திறந்த நேரம், குறைச்ச நேரம் ஆராதனை வச்ச போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும்போது 2 ஆராதனை வச்ச போது சிலர்லாம் முதல் ஆராதனை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்துருக்கோம். நாங்கள் ஏன்னு கேட்கிறேன், அது சீக்கிரம் முடிப்பீங்க, ஏன்னா அடுத்த ஒரு ஆராதனை இருக்கு பார்த்தீங்களா. செகண்ட் சர்வீஸ்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஆராதனை இல்லை, அதனால உங்க பாட்டுக்கு நீங்க நடந்துட்டு இருப்பீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்களே பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருங்க. நீ சொல்றது சரியா தான் தெரியுது. முன்ன ஆராதனைக்கு வர்ற இந்த ஆர்வம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலரை பாதிக்க தான் செஞ்சிருக்குது. சரி, பரவாயில்ல, ஆனா அது எல்லாரையும் அல்லங்கிறது தான் உண்மை நினைக்கிறேன். சரி, இல்ல கொரோனா இந்த கிறிஸ்துவ கண்டை ரொம்ப நெருக்கமா நடத்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பேசுறதுக்காக ஜெகதீஷ் அவங்க வர்றாங்க. கைகளை கட்டி நம்ம எல்லாம் வரவேற்கலாம். பைபிள் வசனம் எனக்கு அன்றியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது. இந்த சகோதர ஸ்நேகத்தின் ஆண்டுல ஜனவரி பிப்ரவரி மாதம் சகோதர ஸ்நேகத்தை பற்றி வாசல் அதிகமாக பேசினாங்க. ஆனால் கொரோனா வந்ததுக்கப்புறம் சபையை கூட முடியாமல் இருந்தது. அப்போ வந்து நிறைய பேர் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தாங்க, எனக்கு சாட்சி கொடுத்தாங்க. அநேக சகோதர குடும்பங்கள் நாங்கள் இது வரைக்கும் பேசாமல் இருந்தோம், இப்போ பேசுகிறோம் அப்படின்னு. இந்த கொரோனா காலத்தில் வந்து குடும்பத்துக்குள்ள சண்டைகள் எல்லாம் நீங்கி சமாதானம் உண்டாச்சு. அது வந்து இந்த கொரோனா காலத்தில் தான் இந்த லாக்டவுன் அந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நேரம் இல்லாமல் கத்தரிடத்துல ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வேலையை
இல்லவே இல்லை. அதே நேரத்தில் இந்த கொரோனா காலத்தில் பாஸ்டர் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, கொரோனா அங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இப்போ அந்த பக்கத்து ஊரில் வந்திருக்கு, நீங்கள் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். இன்னும் வெளிநாட்டில் இருந்து ஃபோன் அங்கே வந்திருக்கு, அந்த நாட்டில் வந்திருக்கு, இங்கே வேலைக்கு கூடலை, எங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பின்மாற்றத்தில் இருந்தாங்க. இந்த கொரோனா வந்ததுனால தேவனை நோக்கி அவைப்பட்டு தேவன் மனமாறினாங்க. அவங்களால சபைக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஆனால் கொரோனாவால் அவங்க மனம் மாற்றப்பட்டிருக்கு, சபை அடைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனால் அவங்க மனம் அவரோட திறக்கப்பட்டது. ஒரு யூடியூப் சேனலில் பாஸ்டர் டெய்லி காலைல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த மெசேஜ் மூலமாக நிறைய கொரோனா அந்த பயத்தை நீக்க முடியாத அந்த மெசேஜ் இருந்தது. காலை 6 மணிக்கு எழுப்பி பார்ப்பாங்க. அதே போல் நிறைய கொரோனா பயத்தை நீக்கி அதிகமாக தேவன் மேலே விசுவாசம் உள்ளவங்க இது இந்த கொரோனா காலத்தில் அதனால் இந்த கொரோனா மூலமாக அநேகர் தேவனோடு சேர்க்கப்பட்டார்களே தவிர தேவனோடு பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் நமது சபை மிஷனரிகளுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா இது பண்ணி உதவி கொடுத்தாங்க. அந்த சபை ஊழியர்கள் நடக்கும்படியாக இதுவும் இந்த கொரோனா காலத்தில் தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற தேவனோட சேர்க்கப்படும்படியாக நடைபெற்ற ஒரு காரியம். அதனால இந்த கொரோனாவால் நம்ம தேவனோட சேர்க்கப்பட்டமை தவிர தேவனை விட்டு நம்ம அதை பின்வாங்கி கொண்டு போகவில்லை என்று கூறி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் தேடுறதுக்கு நேரம் இல்லை, செபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு வேலை படிப்பு வேலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்த சமுதாயத்தை தான் அடைச்சி போட்டுட்டு இனி என்ன செய்யணுங்கிறத நீனே முடிவு பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் உள்ள வச்சதுதான் கொரோனான்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அநேகருடைய நேரம் அவரோடு இருக்கிறதுக்காக லாக்டவுனை கொடுத்தாரு. அதனால தேவனிடத்துல நெருங்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வசனத்தை ஆலயத்துல போய் கேட்க முடியல, இருந்த இடத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆண்டவர் நிறைய வழி ஆண்டவர் திறந்து தந்தாரு. அதனால கொரோனா அப்படிங்கிறது நம்மளை கிறிஸ்துவ விட்டு பிரிக்கல, கிறிஸ்துவண்டை இன்னும் நெருங்க செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை ஜெகதீஷ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வெரி குட். இப்பொழுது இல்லை, உண்மையிலே கொரோனாங்கிறது கிறிஸ்துவை விட்டு ஜனங்களை பிரிக்கத்தான் செஞ்சிருக்குன்னு சொல்லி தங்களுடைய அணியின் இறுதி பேச்சாளராக இப்பொழுது வருகிறார்கள் ஸ்டெஃபி மோல். கைத்தட்டி வரவேற்கலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கொரோனா தான் இவங்களை ஊர்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. நான் இப்போ கொரோனா வந்து ஜனங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிச்சிச்சு அப்படிங்கிற தகுதியில இருந்து பேசுறேன். சகோதரர் சொன்னாங்க நிறைய பேர் யூடியூப்ல மெசேஜஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமா கேட்டாங்க தான், ஆனா எதுவுமே சத்திய உபதேசமா இல்லை. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, யூடியூப்ல ஆன்லைன் மெசேஜஸ் வரது எல்லாமே தூர உபதேசம் தான் வருவது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்றாங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்திரீகள் சர்ச்சுக்குள்ள வரும்போது முக்காடு போட்டு வரணும் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. ஆனா பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஸ்திரீகள் முக்காடு போட்டு வர வேண்டாம், லவ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, செப்பல் போட்டுட்டே சர்ச்சுக்கு வரலாம். ஏன்னா அதெல்லாம் பழைய பாட்டு சரித்திரமா, புதிர் பாட்டை ஃபாலோ பண்ண வேணாம். அப்ப எப்படிங்க ஜனங்கள் கிறிஸ்துவண்டை சேர்ந்துச்சுன்னு நீங்க சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம போன் பிரேயர்லாம் ஆன்லைன்ல இருந்துச்சு. நம்ம வீட்டுல ப்ரே பண்ண முடியல, சர்ச்ல ப்ரே பண்ண முடியல, அதனால ஆன்லைன் பிரேயர் நம்ம சர்ச்ல கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. யாராவது உண்மையோட அட்டென்ட் பண்ணாங்க? இப்ப பாஸ்டர் புது ஆப்ஷன் வேற வச்சிருக்காங்க, மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. போன் அட்டென்ட் பண்ணுவாங்க, மியூட் பண்ணிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. போனை வச்சுட்டு மியூட் பண்ணிட்டு வேலை பாக்குறவங்க உண்டு, உட்காந்து கேம் விளையாடுறவங்க உண்டு, உட்காந்து வீடியோஸ் பாக்குறவங்க உண்டு. அப்ப சொல்லுங்க, எப்படிங்க போன் பிரேயர் கான்ஃபரன்ஸ் பிரேயர் ஜனங்களை கிறிஸ்துவண்டை சேர்த்துச்சு? இன்னும் பக்கத்துல இருந்தவங்களை இன்னும் தான் வச்சுட்டே தவிர கிறிஸ்துவண்டை சேர்க்கல. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் கலக்கமில்லாத திருவசனம் ஞானபாலன் மேல் வாஞ்சியா இருக்கணும்னு சொல்றாங்க. வட மாநிலத்துல உள்ளவங்க செல்போன் வசதி இல்லை. நம்ம நாட்டுல செல்போன் வசதி இருக்கு, நம்ம போன் வழியா மெசேஜஸ் கேட்கிறோம். ஒரு நல்ல வாய்ப்பு
சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வழிகாட்டி கிடையாது. எவ்வளவோ ஜனங்கள் புதுசா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வந்து நிறைய ஜனங்கள் வந்து சபைக்கு போக முடியாத கண்டிஷன், அவங்களுக்கு வழிநடத்தல் வழிகாட்டி கிடையாது. அதனால எவ்வளவோ ஜனங்கள் வந்து கிறிஸ்துவை விட்டு பிரிச்சிருக்கு. அப்புறம் ஒண்ணு திருவிருந்து யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு வேர்ட் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? திருவிருந்து பங்கெடுத்து எவ்வளவு நாளாகுது தெரியுமா? அது மறக்காது. மறந்தவர்கள் பல பேர் உண்டு. ஏன் தெரியுமா? திருவிருந்து நிறைய பேர் எல்லாருமே பாவம் பண்றவங்க தான். ஆனா திருவிருந்து டைம் வந்து ஒருத்தர் வந்து பாவம் மன்னிப்பெடுத்து ஒரு பரிசுத்தமாக்குதல் அவங்க வாழ்க்கையில ஏற்படுது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவின் சரீரத்தை அவங்க பானம் அதை சாப்பிடும் போது உண்மையா பயபக்தியோட தான் பண்றாங்க. ஆனா இந்த நாட்கள்ல அது கிடையவே கிடையாது. கிறிஸ்துவ விட்டு பிரிச்சுனா வச்சிருக்கு. ஏன் தெரியுமா? இது பாஸ்டர் கூட சொன்னாரு, மெசேஜ் சொன்னாரு, பஸ்கா ஆசரிக்கும் நாட்கள் திரும்ப வர வேண்டும் என்று. கொரோனா ஜனங்களை கிறிஸ்துவ விட்டு இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சுனா வச்சிருக்கு. சேர்த்து வைக்கவே இல்லை. நாளைக்கு சொல்றேன். இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்கிட்ட சொல்ல முடியாது. யாரா சொல்ல முடியுமா? பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் எதிர்த்தரப்புல சொன்னாங்க, பைபிள் எல்லாம் நிறைய பேர் ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மார்ச் மாசத்துல இருந்து இந்த நவம்பர் அது வரைக்கும் கொரோனா லீவ் தான், எல்லாரும் வீட்டுல தான் இருந்தாங்க. பைபிள் படிச்சிருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிறவங்க யாராச்சும் 2 தடவை பைபிள் ஃபுல்லா ரீட் பண்ணவங்க இருக்கீங்களா? வீட்டுல தான் இருக்கீங்களா? வேலை கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, 2 வாட்டி படிச்சு முடிச்சவங்க இருக்கீங்களா? அப்படி படிச்சுட்டா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றம் இங்க கிடையாது. அப்ப எப்படி சொல்லலாம் ஜனங்களை கிறிஸ்துவ வந்து கொரோனா சேவிச்சுன்னு சொல்லிக்கிட்டு? அதுவும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேர் ஆன்லைன் பிரைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. நிஜமா நிறைய பேர் பாக்குறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. பாஸ்ட்ல மெசேஜ் நடக்குது, மேல ரவுண்ட் லைட் ஓடுது. எதுக்குன்னு தெரியல. எல்லாருமே மியூசிக் இன்ட்ரெஸ்டா இருக்கு. டமா டமா டமான மியூசிக். இதுக்குதான் உட்கார்ந்து ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்களே தவிர்த்து யாருமே உண்மையோ உத்தமத்தோடு யாருமே பிரேயர் அட்டெண்ட் பண்ணல. அதுவும் இல்லாம பிள்ளைகளுக்கெல்லாம் போன் என்னன்னு தெரியாது. பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, பேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட், ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட், எதுக்குன்னு தெரியல. ஃபுல்லா உட்கார்ந்து அதான் நோண்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல என்னன்னு தெரியுமா? போன் வீட்ல சின்ன நார்மல் போன் இருக்கும், அவங்க எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் மாறிட்டாங்க. போன்ல என்னன்னே தெரியாதவங்க எல்லாம் ஆண்ட்ராய்டு போன் கையில வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்களோ அதுவுமாக வீட ஒரு குட்டி மினி தேட்டரே ஆக்கிட்டாங்க. எதுக்குன்னா பாட்டு கேட்கறவா, மெசேஜ் கேட்கவா. ஆனா பாட்டு கேட்கறதுல மெசேஜ் கேட்கறது இல்ல, அதுக்கு மேல வேற என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய விசுவாசிகள், ரகசிய கிறிஸ்தவர்கள், அந்தரங்கமாய் சர்ச்சுக்கு வருகிறவர்கள் தேவனோட நெருங்க முடியாம தேவனா இல்ல உலகத்துக்கு பின்னாடி போவதா என்று மதில் மேல் வைக்கப்பட்ட பூனைய போல அந்த பக்கம் தாவறதா இந்த பக்கம் தாவறதான்னு தெரியாம ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இதுங்க எப்படி சொல்லலாம் ஜனங்கள் கிறிஸ்துவனை சேர்த்துச்சுன்னு? நான் உறுதியா சொல்றேன், கொரோனா ஜனங்களை கிறிஸ்துவனை சேர்க்கவில்லை. இத்துடன் எனது வருகை முடியும். கொரோனாவின் நாட்கள் ஜனங்களை கிறிஸ்துவனை சேர்க்கவில்லை, கிறிஸ்துவனை இருந்து பிரிக்கத்தான் செய்திருக்கிறது என்று சொல்லி அவங்க பக்கத்துல அவங்க கொஞ்சம் பேசிட்டு போயிட்டாங்க. ஆன்லைன்ல ஜெபம்னு சொல்லி ஒன்று வச்சு எல்லாரையும் மாய்மாலக்காரர்களாக மாற்றின பாஸ்டர் வாழ்ந்து கொண்டு போயிட்டாங்க. போனை ஆன் பண்ணி வச்சுட்டாரு, மியூட் பண்ண வர சொல்லிட்டாரு. அதனால நாங்கள் மியூட் பண்ணிட்டு சிலர் மியூட் பண்ணவே தெரியாம பூனை போகுது, நாய் போகுதுன்னு இருக்காங்க. ஜெப நேரத்தில் கேட்க என்ன செய்ய? சரி, ஜெப நேரத்தை சரியாக அவங்க பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா, சர்ச்சில் ஜெபம் நடந்தாலே அந்த ஆட்கள் கட்டக்கூடாது. அதனால திரும்புறவங்க திரும்பி இருப்பாங்க, இல்லாதவங்க கெட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுல உண்மையா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. டெய்லி பைபிள் குவிஸ்னு ஒன்று நடத்துறாங்க பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி. எத்தனை பிள்ளைங்க அதுல உண்மையா இருக்கிறாங்க
பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், வீட்டில் மேரேஜ் ஆனால் காலையில் குவிஸ் அட்டன் பண்ணி அந்த பிள்ளைங்க எழுதினவங்க இருப்பாங்க. அப்படிதானே இன்சார்ஜ் அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். அவ்வளவு தூரம் மிக முக்கியத்துவப்படுத்தி டெய்லி பைபிள் வாசிச்சு இந்த கொரோனா நாட்கள் நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்ட நெருங்க பண்ணியிருக்குன்னு நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இல்லை பார்ப்போம், ஒரு வார்த்தை இந்த மின்சுராஜ் அவர் பக்கத்தில் பேசுறதுக்காக வந்தால் அவருக்கு எழுதி வரவேற்போம். கொரோனா ஜனங்களை கிறிஸ்துவனை சேர்க்கிறது தான் அதோடைய நாமத்தை மேம்படுவதாக. இந்த லாக்டவுன் நாட்கள் தெய்வ பிள்ளைகளை கத்தெடுத்திலிருந்து பிரித்தது என்று எனக்கு எதிராக பேசின அந்த கருத்துக்கு எதிராக பேசினவர்கள் பல கருத்தை திறமை சொன்னார்கள். ஏதோ விரோதம் உண்டா, விரோதமா பேசினதுக்கு இல்லை, சரி பேசுங்க. நம்ம இடை ஆஃப்டர் கோவிட் லாக்டவுன் நாளுக்கு பிறகு நம்ம பைபிள் ஸ்டடிக்கு இடை கொண்டதுக்கெல்லாம் விசுவாசிகள் வரது குறவுன்னு சொன்னார்கள். உண்மையிலே பைபிள் ஸ்டடிக்கு வரது குறவாக இருக்கும். நேரத்தை வந்து இல்லை இல்லை அங்கே படிச்சுட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலே பைபிள் ஸ்டடிக்கு நேரத்தை கம்பேர் அதிகமான வரும். அடுத்தது ஆன்லைன் துருபதேசங்கள் பெருகின நிறைய இளம் பாசனங்கள் உருவான உண்மையிலே சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் இந்த பார்க்கவில்லை. உண்மையிலே அவர்கள் உண்மையான சத்தியத்தை கை கொண்டவர்கள் இதில் உபதேசங்களை கேட்டு மாறி போக மாட்டார்கள். அதுதான் நான் ஒரு கேள்வி வைக்கின்றேன். இந்த லாக்டவுன் நாட்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கத்தரோடு அதிகமாக நெருங்கினேன். குடும்ப ஜபத்திலும் சரி, தனி ஜபத்திலும் சரி, வேதி வாசலும் சரி, உண்மை மனசை சொல்ல வேண்டும். உண்மையாக நான் கத்திரத்தில் நெருங்கின நாட்கள் தான் அநேகம். இதில் தங்கள் கண்களை எடுத்து காட்டலாம். லாக்டவுன் நாட்கள் உண்மையிலே சொல்லணும் இல்லையா? இருக்காங்க, கை கொஞ்சம் வலிக்குது. அந்த லாக்டவுன் நாட்கள் தூக்குங்க நல்லா, எல்லாரும் கை இருக்கிறத காட்டுங்க. லாக்டவுன் நாட்கள் உண்மையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நெருங்கினேன். வேத வாசிகள், தனிப்பட்ட ஜபத்தில், குடும்ப ஜபம். அதை பாருங்க, எத்தனை பேர் அதுல வளர்ந்துக்காங்க பாருங்க. கையை தட்டி எல்லாரும். ஆசிரியர் உண்மை. எத்தனை விசுவாசம் இந்த வாழ்க்கை கத்தர்கள் நெருங்கி இருக்கிறது. இது என்ன நம்முடைய இந்த கடந்து போன லாக்டவுன் நாட்கள் நம்முடைய சபை எவ்வளவு தேவனோடு இணைந்திருக்கிறது என்று ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கலான்னு நினைக்கிறேன். நமது சர்ச் வாட்ஸ்அப் குரூப் மூலம் சிறு பிள்ளைகளுக்கான அந்த பைபிள் சுமார் 70 பிள்ளைகள் மேலே பங்கேற்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய வேத வாசம் இந்த லாக்டவுன் அதிகமாக இருக்கிறது. உண்மையாக அந்த வேல்யூ ஈடுபடும் ஆசிரியர்களை பாராட்டுதலாக வேண்டும். கத்தர் அதற்கேற்ற பலனை அவங்களுக்கு கொடுப்பார்களாக. நிறைய பிள்ளைகள் பைபிள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பைபிள் ரீடிங் அதிகமாக இருப்பதன் மூலம் வழங்குகிறது. இன்னும் நம்ம லாக்டவுன் நாட்களில் ஒவ்வொரு லாக்டவுன் வந்தவுடனே அந்த புறஜாதிகள் நினைத்தார்கள், இவர்கள் எப்படி சர்ச்சைக்கு போவார்கள், இப்படி நம்முடைய சபையின் நம்முடைய வீடு ஒவ்வொரு வீடும் மாறினது. இதை கண்டவர்களை உண்மையான கிறிஸ்தவர்களின் பண்டை புறஜாதிகள் ஆச்சரியப்பட்டார்கள். பக்தி வீரர்களை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்தது நம்ம சர்ச்சிலேயே பொதுவாக அந்த ஏரியா பிரேயரில் ஒரு 4 முதல் 5 கான்ஃபரன்ஸ் கால் மூலம் இந்த பிரேயர் வந்த பொழுது கூடி இந்த கான்ஃபரன்ஸ் கால் வைக்கிறார்கள். கான்ஃபரன்ஸ் பிரேயர், ஆண்கள் ஜெபம், வாலிபர் ஜெபம், மிஷனரிகள் ஜெபம், வாலிபர் ஆண்கள், வாலிப பெண்கள் போன்ற ஜெபம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜெபங்கள் மிகவும் அருமையாக காணப்படுகிறது. இது நாளும் இந்த லாக்டவுன் நாட்கள் தான் இந்த ஜெபம் உருவாக்க மிகவும் பிரயோஜனமாக காணப்படுகிறது. இன்னொரு லாக்டவுன் வரலன்னு சொன்னால் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த 20 நேர ஜெபங்கள் நமக்கு உருவாயிருக்கும். உண்மையிலே நேரடியாக ஜெபங்கள் பங்கேற்காத நிறைய மறைமுகமாக
மூலமாக நம்ம கல்வி மாவட்டத்தில் தூர வெளிநாட்டில் இருந்து தூர மாநிலத்திற்கு கூட மக்களில் நம்ம சபைகளில் ஐக்கியமாக செயல்படுகிறாங்க. அவருடைய தம்பி கூட ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஜெபத்தில் பங்கு கொள்வாங்க. நம்முடைய சபையில் எத்தனையோ மிஷனரிஸ் நம்முடைய ஜெபத்தில் பங்கு கொள்வாங்க. தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மற்றும் புறமத வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்களை ஏற்பட்டு வைக்கின்றேன். பாஸ்டர் மோன் சிலாசர் அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சியின் மூலமாகவும் அவர்களின் நிகழ்ச்சியை டிவியில் ஒளிபரப்பின் மூலமாக பல லட்சக்கணக்கான பிரதிநிதி மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் கத்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சபையில் கூட ஒரு சாட்சியை நாம் கேள்விப்பட்டோம். இந்த லாக்டவுன் நாட்களில் சமூக வலைகள் பல நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அன்பு எப்படி வெளிப்பட்டது என்பதற்கு ஒரு சில காரியங்கள் கொண்டு வைக்கின்றேன். நமது கடவுளை கொண்டு பாஸ்டர் மினிஸ்டர் சதீஷ் FGBC யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைபர் லாக்டவுனுக்கு முன்னாக சுமார் 2000 பேராக இப்போது 5500 மாறிவிட்டது. ஒரே லாக்டவுன் தான். அந்த லாக்டவுன் தான் பேஜ் மோன் சிலாஸ் ஏசி விடுக்கிறார் பேஜ் 6 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. 8,34,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உண்மையிலே அவருடைய சுவிசேஷம் எவ்வளோ இந்த லாக்டவுன் நாட்களில் வெளிப்பட்டிருக்கு நம்ம இருக்கணும். அப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னால அதை பார்த்தவங்க கொஞ்சங்கிறது லாக்டவுனுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால லாக்டவுன் ஆண்டவர் நடுக்கியல் பண்ணி இருக்கிறதுங்கிறது அவங்க உண்மைன்னு அந்த COVID-19 நம்ம 19 நாட்கள் தான் நம்ம சார்பாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டது. உண்மை நம்ம சபையின் அவர்கள் ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னார்கள்? லாக்டவுன் நாட்களில் இயேசு கிறிஸ்துவாக எப்படியாக அந்த நாமத்தை வெறுத்தோ என்ன செய்யலாம், ஃப்ரீயாக இருக்கும் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கினார்கள். தொடங்கி த வாய்ஸ் அண்ட் லிப்ரோ சேனல் தொடங்கி சுமார் 3 பாடல்கள் வெளியிட்டிருக்காங்க நினைக்கின்றேன். மிகவும் அருமையான பாடல் அவர்களே சொந்தமாக எழுதி ஏற்றி பாடின பாடல்கள். கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் பிரயோஜனமான பாடல். கத்தரை நாமத்தை அவர்கள் மேம்படுத்துகிறார்கள். இது கூட இந்த லாக்டவுன் நாட்கள் தான் அவர்கள் வெளிப்பட்டது. இது நம்ம சபையில் உள்ள வந்திருக்கிறார்கள். அவர் குடும்பத்தில் ஒரு சாட்சி தான். உண்மையிலே இந்த லாக்டவுன் நாட்கள் தான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள். கடைசியாக 2 கருத்துக்களை வைத்து விடைபெறலாம். இந்த லாக்டவுன் நாட்கள் விசுவாசிகளை கிறிஸ்துவ விட்டு திருத்த என்று விவாதம் பண்ணும் சகோதரர்கள் 2 கேள்விகளை வைத்து நிறைவேறுகிறேன். அனிலாவிட்ட கேட்கிறேன். இந்த லாக்டவுன் நாட்கள் தான் லைஃப் இந்த யூடியூப் சேனல் தொடங்கி உண்மையாக அந்த அழகான இயேசு கிறிஸ்துவின் கருத்துக்களை சாட்சிகளை வெளியிட்டு கட்ட நாமத்தை உயர்த்துகிறீர்கள். உங்களுடைய வாழ்வில் கூட இந்த லாக்டவுன் நாட்கள் தான் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்ய உதவி இருக்கிறது. இந்த லாக்டவுன் நாட்கள் வந்தால் தான் இந்த பட்டமன்றத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லீவ் கிடைத்திருக்கு. இங்கே அந்த ப்ரிப்பேர் பண்ணி பேசவும் முடிகிறது. அதில் படித்து கொண்டு அதிலே வேலை பார்க்க உங்களுக்கும் இதில் லாக்டவுன் நாட்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று கூறி இன்னும் அதை நாம் மேம்படுவதாக இந்த 2020 ஆண்டு உலகம் முழுவதையும் கக்கிவிட்டு போயிருக்கிறது. அவைகளால் கிறிஸ்துவண்டை நெருங்கினார்களா, கிறிஸ்துவை விட்டு தூரம் போனார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கிறது. உங்கள் அனுபவங்களோடு இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கலாம். அநேக கருத்துக்களை நாம் கேட்க நேர்ந்தோம். சில கிறிஸ்தவர்களை சோம்பேறியாக்கிவிட்டது கொரோனா. எல்லாமே இருந்த இடத்தில் ஆராதனை இருந்த இடத்தில் பெட்ஷீட்டை மூடிக்கொண்டே ஆராதனை, குளிக்காமல் ஆராதனை, தங்களை சுத்திகரித்துக் கொள்ளாமலே ஆராதனை, ஜெபம் எல்லாமே முன்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை செய்யணும். இப்போ கொரோனா வந்தப்புறம் நேரமே கிடையாது. தூக்கம் 7 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம் இப்படிங்கிற சிலரை சோம்பேறி கிறிஸ்தவர்களா மாத்திட்டு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி சில கிறிஸ்தவங்களை பொய்யர்களா மாற்றிட்டு முன்ன உண்மையா இருந்தாங்க, இப்போ நிறைய பொய் சொல்றவங்களா மாறிட்டாங்க. அதனால கொரோனா கிறிஸ்துவ விட்டு பிரிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களோடு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் கொரோனா நாட்களிலும் கிறிஸ்துவுக்காக வாழுகிறார்களே தவிர கிறிஸ்துவை விட்டு பிரியவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொன்ன வார்த்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரை உள்ள வசனங்களில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? உமது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. எங்களை இவைகள் என்ன செய்தது என்பதை அவர் கூறுகிறார். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாடுகிற ஒரு கூட்டம் உண்டு. இந்த கொரோனா என்ன செய்தது என்றால், யார் உண்மையாய் தேவனை தேடுகிறார்கள், யார் உண்மையாய் தேவனை தேடினது இல்லை என்பதை வெளிப்படுத்தும் ஒரு காலமாக இருக்கிறது. கிறிஸ்துவை விட்டு பிரிப்பவன் யார்? அதுல அவர் நிறைய சொல்றார். நான் கொரோனாவையும் சேர்த்து சொல்றேன். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோட்டமோ, பட்டயமோ, கொரோனாவோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும், எத்தனை தான் பாடுகள் நமக்கு வந்தாலும், கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிற எவரும் தேவனை விட்டு பின்வாங்கி போனதில்லை. இன்னும் அவரண்டை சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மரணமோ, ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு வாழும் ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் உண்டு, ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஒரு வசனத்தை நான் கூறி இந்த நாளிலும் இந்த வார்த்தையை முடிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் முதல் 29 வரை அவர் சொன்னது என்னவென்றால், என் ஆடுகள் என்று சொல்லி அவர் கூறுகிறது இருக்கிறது. என் ஆடுகள், அதான் his people, அவருடைய ஜனங்கள், என் ஆடுகள். அதனுடைய 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில அவர் சொல்லுகிறார், ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவது இல்லை. ஒருவனும் என்கிற இடத்தில் நான் சொல்லுகிறேன், கொரோனாவும் அவருடைய கையில் இருந்து ஒருவனையும் பிரித்து கொள்வது இல்லை. எத்தனை தான் கொள்ளை நோய்கள் வந்தாலும், எத்தனை தான் லாக்டவுன்கள் வந்தாலும், ஒருவரை விதமாக சொன்னார், ஆலயங்களை பூட்டினது தவறாய் போயிற்று, ஏனென்றால் வீடுகளில் எல்லாம் பாடல் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார். அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுடைய வீட்டில் நடக்கிற காரியம். ஆலயம் ஒன்றை ஊரில் பூட்டினார்கள், ஊரில் பல ஆலயங்களாக வீடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனை உண்மையாய் தேடுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை அறியும்படியாக இவைகள் சாட்சியா இருக்கிறது. அநேக உலகத்தில் இருக்கிற அனைத்தும் மாயை என்று புரியும்படியாக இந்த கொள்ளை நோய் தேவனண்டை ஜனங்களை திரும்ப பண்ணியிருக்கிறது என்பது மெய்யான காரியம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடைந்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறதும் இந்த நாட்களில் தான் என்று சொல்லுகிறேன். எனவே கொரோனா என்பது கெட்டு போகிறவனை கெட்டு போக செய்ததை தவிர நித்திய ஜீவனை பெரும்படியாக தன்னை அர்ப்பணித்தவனை அசைத்தது இல்லை என்பது மெய்யே 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 என்று கூறி நம்முடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு நிகழ்ச்சியோடு நாம் இன்று ஜெபித்து மட்டும் நிறைவு செய்ய போகிறோம். டீச்சர்ஸ் சாங், ஆசிரியருடைய பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்வோம். அதுக்கப்புறம் word of thanks, praise giving, ஃபைனல் பிரேயர், அப்புறம் நமக்கான உணவு நேரம்.